வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு வார ராசி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் டேரட் பிரசனம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டேரட் பிரசனம்ன்றது பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை போட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் நிறைவேறணும். சில பேர் ரொம்ப மன கஷ்டத்திலேயே இருப்பீங்க. அது எந்த மன கஷ்டம்ன்றது உங்களாலேயே நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு துன்பங்களும் துயரங்களும் உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு பதிவுகள் கண்டிப்பாக அந்த பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான, அதாவது தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக இப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் இந்த சேனலில் வந்துட்டுருக்கும். துலாம் ராசி என்பர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலை நீங்கள் என்ன செய்கிறது, ஒரு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது தொழில்னால நிறைய கஷ்டப்பட்டாச்சு, இன்னமே இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் இருந்தே உங்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் எந்த மாதிரியாக இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வேலையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் இந்த வாரம் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள்ன்றது இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து விசா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகத்தினால முழுமையாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில தீர்வுகள் அப்படின்றது எப்படி இருக்க போகுது? குடும்பத்தில் நிறைய பேருக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு வீடு கட்டணும், நகை வாங்கணும், எங்களுக்கு நிறைய ஒரு ஆசைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வாரம் கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு தொடர்புகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஆசையின் காரணமாக தேவையில்லாத ஒரு தொடர்புகள், அடுத்து தேவையில்லாத வியாதிகள், இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் உங்களுடைய ஆசைகள் தான். இப்போ சாதாரணமாக ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே கண்ட்ரோலாக சாப்பிடணும். தேவையில்லாமல் ஆசைப்பட்டு ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அங்கே செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் நல்ல ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய தொழிலில் ஒரு நடுநிலைமையாக இருந்து அந்த தொழிலில் மிக பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான வழக்குகள், விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள், இது எல்லாத்தையுமே சாதகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த வாரம் அமைப்புகள் இருக்க போது. இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த ஷேர் மார்க்கெட்டில் துலாம் ராசி அன்பர்கள் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய அளவுக்கு லாபம் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. உங்களுடைய பணங்கள் தேவையான ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு சிக்கல்களை எதிர்பார்த்து அதுக்கப்புறம் தான் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு நேரம். அதே சமயத்தில் நிறைய விஷயங்களில் நிறைய ஒரு பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் இருக்குமா? தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. வரவேண்டிய வருமானங்கள் வந்து சேரும், வரவேண்டிய ஆர்டர்ஸும் வந்து சேரும். இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த சில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியா இருக்க போகுது? வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், நிறைய இன்சென்டிவ் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில உங்களுக்குன்னு சில மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் ஆன்சைட்லாம் நீங்க இந்த வாரத்துல டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த வாரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் எந்த மாதிரியா இருக்க போது? குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு, அடுத்து இந்த சுப நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் குடும்பத்துல ஒரு நிர்வாக திறமையோடு செயல்பட்டு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை ஒரு தனி ஆளாக நின்று ஒரு போராடி வெல்லக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இருக்க போகுது. பெண்களுக்கு இந்த வாரத்துல விருச்சிக ராசி பெண்கள் சில அமைப்புகள் உங்களுக்கு எப்படி மாதிரி இருக்க போகுது? பெண்கள் ரொம்ப துன்பப்பட்டு தான் இருக்கிறீங்க. மனதுல நிறைய ஒரு விஷயங்களை ஆழமா ஒரு மறைச்சு வச்சு வெளியில ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனி ஒரு ஆளாக இருந்து, அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துல வேற மாதிரியா இருந்தாலும் ஒரு தனக்குள்ள நிறைய வேதனைகளையும் சில சிக்கல்களையும் நிறைய வச்சிருக்கிறீங்க. மனம் விட்டு பேசுங்க, நிறைய கோயில் பிரார்த்தனைகளை பண்ணுங்க. பெண்கள் அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. விருச்சிக ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம், அதாவது இன்ட்ரா ட்ரேடு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வாரத்துல இருந்து பண்ணும்போது அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் இந்த வாரத்துல நிறைய ஒரு விஷயங்கள்ல நிறைய முக்கியமான முடிவுகள், அதே சமயத்துல ஒரு இடம்பெயர்ச்சி இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு பிரயாணம்ன்றது அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல போற இடத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான சில ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்க கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க பேசுற பேச்சு, நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள்லாம் அங்க சப்ளையர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். தொழில்ல நிறைய வளர்ச்சிகள்ன்றது இந்த வாரம் தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த வாரம் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சக வேலையாட்கள், அதாவது கோ கலீக்ஸ்னு சொல்லக்கூடிய உங்க கூடயே வேலை செய்யறவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு உங்களை எப்போ வேலையிலிருந்து தூக்கலாம் அப்படின்னு ஒரு நிதானமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால சில பர்சனல் விஷயங்களை கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இந்த வாரம் செய்யக்கூடிய அந்த ஒரு பர்சனல் கான்வர்சேஷன்றது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலையில பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள்ல எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் குடும்பத்துல இருந்து சேமிப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது எங்கேயாவது வீடு வாங்குறதுக்கு நீங்க அந்த சேமிப்புகளை கரையக்கூடிய ஒரு நேரம். ஆனாலும் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது தெரியாத நபர்களுக்கு நீங்க இந்த கடன் கொடுக்கறது, உதவி செய்யறது இதெல்லாம் செய்யாதீங்க. அதை தான் செய்ய போறீங்க. அது செய்யறதுனால மிகப்பெரிய அளவுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் தனுசு ராசி பெண்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் எப்போதுமே
ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா அப்படின்ற மாதிரியாக இருக்கும். சில பெண்கள் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறீங்க. திருமண வாழ்க்கையில் அந்த ஈடுபாடுன்றது இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தனிமையாக இருக்கக்கூடிய பெண்கள், எங்களுக்கு எங்கள் அம்மா வீடு தான் முக்கியம், எங்களுடைய கணவனுடைய இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றதுக்கு சில முடிவுகளை எடுங்க பெண்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைன்றது இந்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்னாலும் சரி லாட்ரினாலும் சரி எல்லாமே ஒன்று தான். அதனால லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாரம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணினீங்கன்னா நிறைய ஒரு அமைப்புகள், அதாவது நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு நிறைய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதே சமயத்தில் ஒரு குடும்ப பொறுப்போடையும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம அந்த வார ராசி பலன்களை பார்த்துருக்குறோம். இதில் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டாரட் பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதற்குண்டான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.